கர்த்தருடைய வார்த்தையை இருதயத்திலே விதைக்கிறதை குறித்து நாம் தொடர்ந்து தியானித்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவராய் இயேசு அதை உவமையின் மூலமாக நமக்கு போதித்திருக்கிறார். விதைக்கிறவன் ஒருவன் வசனத்தை விதைக்கிறான் என்று ஆரம்பித்து, இந்த விதை எப்படிப்பட்ட இருதயங்களிலெல்லாம் விதைக்கப்படுகிறது, அது எப்படிப்பட்ட விளைச்சலை கொடுக்கிறது என்று கிட்டத்தட்ட 4 விதமான இருதயங்களை, 4 விதமான நிலங்களை குறித்து இயேசு பேசுகிறார். அதில் முதலாவது அவர் என்ன சொல்கிறார்னா, இயேசு என்ன சொல்கிறார்னா, முதலாவது வசனம் சிலருடைய இருதயங்களில் விதைக்கப்படுகிறது. அதாவது வசனத்தை காதில் கேட்குறாங்க, காதில் கேட்குறது தான் விதைக்கிறது. நம்முடைய காதுகளின் வழியாகத்தான் கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய இருதயத்துக்குள்ளே விதைக்கப்படுகிறது. அவ்விதமாய் விதைக்கப்படுகிற அந்த வசனமானது நம்முடைய உணர்வை தொடாதபடியினாலே, அதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாதபடியினாலே, நம்ம அதை புரிந்து கொள்ள வேண்டிய விதத்தில் புரிந்து கொள்ளாததுனால பிசாசு அந்த வார்த்தையை, விதைக்கப்பட்ட வசனத்தை நம்முடைய இருதயத்திலிருந்து எடுத்து போடுகிறான் என்று இயேசு சொல்கிறார். எனக்கு என்ன ஆச்சரியம்னா, வசனம் ஒரு மனிதனுடைய இருதயத்துக்குள்ளே விதைக்கப்பட்ட உடனே பிசாசு அவன் அலர்ட் ஆகி அந்த இருதயத்துக்குள்ளே இருந்து அந்த வசனத்தை பிடுங்குறான் பாருங்க. அப்படின்னா அவன் எவ்வளவு தூரம் அவன் சுறுசுறுப்பாக வேலை செய்கிறான்றதை கவனிங்க. விசேஷமாக வசனத்தை கேட்கிறவர்களுடைய வாழ்க்கையிலே அவன் தீவிரமாக வேலை செய்கிறான். இதுக்கு காரணம் நான் ஏற்கனவே சொன்னேன். வசனத்தின் வல்லமை, வார்த்தையின் வல்லமை சத்துருவுக்கு நன்றாய் தெரிகிறது. அதனால தான் சத்துரு கேட்கறதுக்கே அவன் விடமாட்டான். வசனத்தை கேட்கறதுக்கான ஆர்வத்தையே அவன் இருக்க விடமாட்டான். ஆகவே தான் இன்றைக்கு வார்த்தையை கேட்கிறவர்களுடைய கூட்டம் ரொம்ப கம்மி, வசனத்தை கேட்கிறவர்களுடைய கூட்டம் ரொம்ப கம்மி. கேட்கறதுக்கே ஒரு ஆர்வம் இருக்காது, கேட்கறதுக்கான ஒரு வாஞ்ச உள்ளத்தில் இருக்காது, விடமாட்டான். அப்படியே கேட்டாலும், அப்படியே அதை மீறி உட்காந்து கேட்டாலும், வசனம் விதைக்கப்பட்டுருச்சுன்னா உடனே அதை அவங்களுக்கு சரியான விதத்தில் உணராதபடினாலே, புரியாதபடினாலே, அதை புரிந்து கொள்ள அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாத விதத்தில், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாமல் இருக்கிறதுனால அதை உடனே எடுத்துடுறான். வசனத்துக்கும் அவர்களுக்கும் ஒரு தூரத்தை உண்டாக்கி விடுகிறான். வசனம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை ஆளுவது பிசாசுக்கு பயங்கரமான எரிச்சல். வார்த்தை ஒரு மனிதனுடைய இருதயத்தை ஆளுகை செய்யுமானால், வார்த்தை ஒரு மனிதனுடைய இருதயத்தில் பதிஞ்சிருச்சுன்னா, வார்த்தையை ஒரு மனுஷன் புரிஞ்சிட்டான்னா, அது பிசாசு அவனுடைய வாழ்க்கைக்குள்ளே நுழைய முடியாதுன்னு தெரியும். எவ்விதத்திலும் நுழைய முடியாது, எந்த பக்கத்திலும் நுழைய முடியாது. எதை வைத்து கொண்டும், எதை காண்பித்தும் அந்த மனிதனுடைய வாழ்க்கையை தன் வசப்படுத்தவே முடியாது. ஏன்னா வசனம் அவனுக்குள்ளே கிரியை செய்கிறது, வார்த்தை அவனுக்குள்ளே பதிந்து விட்டது. இப்படிப்பட்ட இடத்துக்கு தேவனுடைய பிள்ளைகள் வரணும், முயற்சி எடுக்கணும், பிரயாசப்படணும், ஜெபிக்கணும், கர்த்தர்ட்ட கேட்கணும், என்னை அப்படிப்பட்ட இடத்துக்கு கொண்டு வர மாண்டவரே. ஒரு தாகம் நமக்குள்ளே இருக்கணும். ஸோ பிசாசால் எடுக்க முடியாத இடத்துக்கு வசனம் உள்ளே போய் அந்த உணர்வாய் மாறி, நம்முடைய புரிதலாய் மாறி, பிசாசு தொட முடியாத இடத்துக்கு இந்த வார்த்தை கொண்டு போகணும். இதுக்கு பல காரியங்களை நான் சொன்னேன். மெடிடேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் நான் சொன்னேன். தியானம், வார்த்தையை கற்பனை பண்ணி, வசனத்தை கற்பனை பண்ணி, வசனத்தை நம்முடைய மனதிலே படமாய் பார்த்து, இதெல்லாம் நாம் எடுக்கிற சின்ன சின்ன முயற்சிகள்.
இயேசு கல்வாரி சிலுவையில் அவ்வளோ பெரிய பாடுபட்டார். நம்மளை அந்த பாடுபட சொல்லலை, நம்மளை சிலுவையை தூக்க சொல்லலை, நம்மளை அடி வாங்க சொல்லலை, ஆணிகளால் கடாவப்பட சொல்லலை, ஈட்டியால் குத்தப்பட சொல்லலை, இதெல்லாம் சொல்லலை. இன்றைக்கி நம்முடைய சின்ன முயற்சி அவருடைய வார்த்தையை நம்முடைய மனதிலே படமாக இமேஜின் பண்ணி அதை எப்படியாவது இருதயத்துக்குள்ளே தக்க வைத்து, ஏன்னா அங்கே இருதயம் என்கிற நிலத்துக்குள்ளே அது போகும்போது தான் அது விளைய ஆரம்பிக்கிறது. நான் ஏற்கனவே சொன்னேன், கான்சியஸ் மைண்ட், ப்ரீ கான்சியஸ் மைண்ட், சப்கான்ஷியஸ் மைண்டு என்று உலகத்திலே சொல்கிறார்கள். மருத்துவ உலகத்தில் சைக்காலஜிக்கல் வேர்ல்டில் அதெல்லாம் சொல்கிறாங்க. இந்த வேதம் இருதயம் என்று, அந்த சப்கான்ஷியஸ் மைண்டை இருதயம் என்று சொல்லுகிறது. அந்த ஒரு ஆள் மனதுக்குள்ளே கர்த்தருடைய வார்த்தை உள்ளே போகும் பொழுது அங்கே பிசாசு நுழைய முடியாத இடத்துக்கு அது செல்லுகிறது. அது மனிதனுடைய ஆவியாகவே மாறிவிடுகிறது. மனிதனுடைய ஸ்பிரிட், வேர்ட் பிகம்ஸ் ஸ்பிரிட். அதாவது அந்த மனிதனையும் வார்த்தையையும் நீங்கள் பிரிக்க முடியாது. அந்த வார்த்தையே அந்த மனிதனாய் மாறிவிடுகிறான். அப்படிப்பட்ட இடத்துக்கு போகணும். ஸோ இன்றைக்கி அடுத்த ஒரு நிலத்தை, அடுத்த வகையான ஒரு குரூப்பை குறித்து ஆண்டவர் இயேசு பேசுகிறார். அதை உங்களுக்கு நான் காண்பிக்க விரும்புகிறேன். மார்க் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். மார்க் 4:16. அப்படியே வசனத்தை கேட்டவுடனே அதை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொண்டும் தங்களுக்குள்ளே வேர் கொள்ளாதபடியால் கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருக்கிறார்கள். வசனத்து நிமித்தம் உபத்திரவமும் துன்பமும் உண்டானவுடனே இடறல் அடைகிறார்கள். இவர்களே கற்பாறை நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள். இந்த கற்பாறை நிலத்தை குறித்து அந்த ஓமையில் சொல்கிறாரு. அதையும் வாசித்துருவோம். 4ஆம் அதிகாரம் 5வது வசனம். சில விதை அதிக மண்ணில்லாத கற்பாறை நிலத்தில் விழுந்தது. அதற்கு ஆழமான மண் இல்லாததினாலே சீக்கிரமாய் முளைத்தது. வெயில் ஏறின போதோ தீந்து போய் வேறில்லாமையால் உலர்ந்து போயிற்று. அப்போது இந்த பகுதியில் ஆண்டவர் வேரை பற்றி பேசுகிறார். வேர், அதற்கு விளக்கத்தை கொடுக்கும்போது அந்த வார்த்தை சொல்கிறாரு. வசனத்தை கேட்டவுடனே அதை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொண்டும் தங்களுக்குள்ளே வேர் கொள்ளாதபடியால், ஹீஸ் டாக்கிங் அபவுட் ஒரு ரூட். இந்த வார்த்தை விதைக்கப்பட்டது, இருதயமாகிய நிலத்தில் விதைக்கப்பட்டாலும் இந்த வசனம் உள்ள வேர் கொள்ளவில்லை. சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டாங்க, சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டார்கள். வசனத்தை ரொம்ப ஆர்வமாய் கேட்டார்கள், ரொம்ப உற்சாகமாய் கேட்டார்கள், ரொம்ப எதிர்பார்ப்போடு கேட்டார்கள். எல்லாம் உண்மை, மகிழ்ச்சியோடு கேட்டார்கள். அதெல்லாம் உண்மைதான், அதிலெல்லாம் ஒரு குறைவும் இல்லை. ஆனால் இந்த வசனம் உள்ளே போய் தங்கி கொஞ்சம் இருந்து அந்த இடத்துல நிலைத்து இருந்து அங்கே வேர் போடாமல் விட்டுருச்சு. உள்ளே வேர் இல்லை. வேர்னா என்ன? வேர், இந்த வேர் வெளியே தெரியாது, உள்ளே நடக்கிறது வெளியே தெரியாது. இந்த வேர் போடுறதுனா என்னென்னா, வார்த்தைக்கு நாம் 100க்கு 100 கேட்கிற வார்த்தைக்கு அல்லது வாசிக்கிற வார்த்தைக்கு அல்லது விதைக்கப்படுகிற வசனத்துக்கு கமிட் பண்ணுறோம் பாருங்க. கமிட்மெண்ட், அர்ப்பணிப்பு. இந்த அர்ப்பணிப்பு வெளியே தெரியாது. இது நமக்குள்ளே நடக்கிறது. பரலோகத்துக்கு தெரியும், தேவனுக்கு தெரியும், பரிசுத்த ஆவியானவருக்கு தெரியும், வெளியே தெரியாது. ஏன்னா இது வேர். வசனத்துக்கு நம்மை அர்ப்பணிப்பது அல்லது
வசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்லாமல் அதன்படி செய்கிறது, கீழ்ப்படுகிறது இருக்குதே, அது அங்கே தான் இந்த வசனம் வேர்கொள்ள ஆரம்பிக்கிறது. அங்கே தான் இந்த வசனம் வேர்கொள்ள ஆரம்பிக்கிறது. வார்த்தையை சந்தோஷமாக கேட்டோம், அதற்கு கீழ்ப்படுகிற ஒரு இருதயம் இல்லாமல் போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இந்த வசனம் எமோஷனை தொட்டுச்சு, மனிதன் அந்த நபருடைய வில் பவரை தொடலை. நல்லா கவனிங்க. வார்த்தை மனிதனுடைய உணர்ச்சியை தொட்டுச்சு. கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக, ரொம்ப மகிழ்ச்சியாக, ரொம்ப உற்சாகமாக, ரொம்ப அது ஒரு சந்தோஷம். ஆண்டவர் சொல்ற பாருங்க, சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொண்டார்கள். ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டார்கள், சிரித்தார்கள், அழுதார்கள். வசனத்தை கேட்கும்போது எல்லாம் நடக்கும். இது தப்பு இல்லை, சந்தோஷத்தோடு கேட்குறது தப்பு இல்லை. அந்த கேட்குற நேரம் அப்படியே உடஞ்சி அழுகிறது தப்பு இல்லை. பட் இந்த லெவல்லையே நின்றுச்சுன்னா, அநேகருக்கு இந்த லெவலோடு நின்றுது, அதுக்கு அடுத்து அந்த வார்த்தைக்குள்ளே போகலை. அந்த வார்த்தை வேர்கொள்றதுக்கு அந்த வார்த்தைக்கு தங்களை கமிட் பண்ணலை, தங்களை அர்ப்பணிக்கலை, தங்களை ஒப்பு கொடுக்கலை, அந்த வசனத்துக்கு கீழ்ப்படுகிறதுக்கு தங்களை ஒப்பு கொடுக்கலை. நல்லா கவனிங்க, மரத்துக்கு வேர் தான் ரொம்ப முக்கியம். மரத்துக்கு கிளையும் இலையும் பூவும் இதெல்லாம் வரணும், இதெல்லாம் நல்லா இருக்கணும், இதெல்லாம் ஆரோக்கியமாக இருக்கணும், இதெல்லாம் ஏதாவது ஒரு தாக்கத்தை உண்டாக்கணும்னா வேர் நல்லா இருக்கணும். வேர் இப்போ கிளைய மக்கள் பார்க்கலாம், இலையை பார்க்கலாம், கனியை பார்க்கலாம், காயை பார்க்கலாம், பூவை எல்லாரும் பார்க்கலாம். ஆனால் உள்ளே இருக்கிற வேரை ஒருத்தரும் பார்க்க முடியாது, வேரை பார்க்க முடியாது. பட் யாரும் பார்க்க முடியாத அந்த வேரில் தான் விஷயமே இருக்குது. அந்த வேரில் தான் அந்த மரத்தினுடைய வாழ்வு இருக்கிறது, வேரில் தான் மரத்தினுடைய எதிர்காலம் இருக்கிறது. வேருக்குள்ளே தான் மரம் எவ்வளவு ஆரோக்கியமாக இருக்க போகுதுன்றது இருக்குது, எவ்வளவு கனி உள்ளதாக இருக்க போகுதுன்றது இருக்குது, எவ்வளவு நாள் அது அந்த இடத்துல நிலைத்திருக்க போகுதுன்றது வேரை பொறுத்து இருக்குது, இலையை பொறுத்து இல்லை, இலையை பொறுத்து இல்லை, கிளையை பொறுத்து இல்லை. கிளை பார்க்குறதுக்கு அழகாக இருக்கலாம், ஜில்னு ஃபுல்லாக அந்த மரம் முழுவதும் இலைகளால் நிறைந்திருக்கலாம். அதனால் அந்த மரம் ஸ்ட்ராங்காக இருக்குன்னு அர்த்தம் கிடையாது. மரத்தினுடைய பலம் இலையிலும் கிளையிலும் அல்ல, மரத்தினுடைய பலம் வேரில் இருக்கிறது. ஒரு மனிதனுடைய லைஃப், ஆவிக்குரிய வாழ்க்கை, அல்லது இந்த உலகத்தில் அவன் வாழுகிற ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கை எங்கே இருக்குதுன்னா, அந்த மனிதனுடைய கமிட்மெண்ட், வசனத்துக்கு தன்னை அர்ப்பணிக்கிற அர்ப்பணிப்பின் பலத்தில் தான் வாழ்க்கையின் பலம் இருக்கிறது. இதை புரிந்து கொள்ள வேண்டும். இது ஒரு லா, இது ஒரு பிரமாணம். அதனால் வெளியே நம்ம எப்படி இருக்கிறோம், வெளியே நம்ம எப்படி தெரிகிறோம், மற்றவர்களுடைய பார்வைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம், இதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கறத விட்டுட்டு உள்ளே நான் எப்படி இருக்கிறேன், உள்ளே நான் ஒரு கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற, கர்த்தருடைய வார்த்தைக்கு கமிட் பண்ணுகிற. ஏன்னா இது யாரும் பார்க்காததுனால அதுக்கு நம்ம ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேங்கிறோம். மக்களுக்கு என்னென்னா, மற்றவர்கள் பார்வை எதில் படுதோ அதுக்கு தான் ரொம்ப கவனம் செலுத்துகிறாங்க. மற்றவர்களுடைய பார்வை படாத பகுதிக்கு மக்கள் கவனம் செலுத்துறதில்லை. பட் அங்கே தான் விஷயமே இருக்குது, அங்கே தான் வேர், அங்கே தான் இருக்குது, வாழ்க்கைக்கான வேர் அங்கே தான் இருக்குது. சிலர் மற்றவர்கள் பார்க்கிற பகுதிக்கல்ல, மற்றவர்கள் பார்க்காத அந்த ஆழமான அந்த வேர் பகுதிக்கு முக்கியத்துவம் கொடுத்து பழகியிருக்கிறார்கள், அதில் கவனம் செலுத்த பழகியிருக்கிறார்கள். அதில் அந்த அஸ்திபாரம், ஒரு கட்டடம் இருந்தால் அந்த கட்டடத்துக்கு அஸ்திபாரம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது கண்ணுக்கு தெரியாது. பட் அந்த அஸ்திபாரத்தை எவ்வளோ ஸ்ட்ராங்காக போடுறோம், அந்த அஸ்திபாரத்துக்கு எவ்வளோ கவனம் செலுத்துகிறோம், அந்த அஸ்திபாரத்துக்கு எவ்வளோ செலவு பண்ணுறோம், அந்த அஸ்திபாரத்துக்கு எவ்வளோ ஸ்ட்ராங்கான கம்பி போடுறோம், அந்த அஸ்திபாரத்துக்கு எவ்வளோ ஸ்ட்ராங்காக கான்க்ரீட் போடுறோம்,
அதில் எவ்வளவு நம்ம நேரத்தையும் நம்முடைய பணத்தையும் நம்முடைய கவனத்தையும் செலுத்துகிறோம் என்பதை பொறுத்து தான் கட்டிடத்தினுடைய உறுதி இருக்கிறது. வாழ்க்கை அதுபோல கர்த்தருடைய வார்த்தை நமக்கு உள்ளே போய் நம்ம கேட்கறது ரொம்ப சந்தோஷமா, ரொம்ப ஜாலியாக, அதெல்லாம் வெளியே நடக்கிறது இருக்கட்டும். இந்த வார்த்தை உள்ளே போகும் பொழுது அது நம்ம கமிட் பண்ண வச்சுச்சா, வெறுமையாக உணர்ச்சி வசப்பட்டு வார்த்தை கேட்டுட்டு உணர்ச்சி வசப்பட்டு வசனத்தை வாசித்துட்டு ஒரு விதமான உணர்ச்சியிலேயே நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோமோ, எமோஷன்ஸ் இருக்குது. But we are not willing to commit. We are not willing to obey God's word. அங்கே தான் பிரச்சனை. நீங்கள் இயேசு சொல்கிறாரு, என்னிடத்தில் வந்து என் வார்த்தைகளை கேட்டு என்னுடைய வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி செய்கிறவன் எவனோ, கேட்டு அவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டுகிற புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். பெருமழை வந்து பெருங்காற்றடித்த அந்த வீட்டின் மேல் மோதியும் அந்த வீடு அசைக்கக்கூடாமல் போயிற்று. ஏனென்றால் அந்த வீடு கன்மலையின் மேல் அஸ்திவாரம் போடப்பட்டிருந்தது. There is a foundation in the rock. அந்த உறுதியான வாழ்க்கை எப்போ வரும்னா, அந்த உறுதித்தன்மை எப்போ வரும்னா, வார்த்தையை கேட்டு அதன்படி செய்யும் போது, வார்த்தையை கேட்டு அதற்கு நம்மளை கமிட் பண்ணும் பொழுது. இந்த வெறும் உணர்ச்சி லெவல்லையே பலர் வாழ்க்கையை கடத்தி கொண்டிருக்கிறார்கள். அப்படி கேட்க வேண்டியது, ஒரு உணர்ச்சி வசப்பட வேண்டியது, அதுக்கப்புறம் நம்ம இஷ்டத்துக்கு வாழ வேண்டியது, அப்புறம் மறுபடி வார்த்தை கேட்க வேண்டியது, உணர்ச்சி வசப்பட வேண்டியது. வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற, வார்த்தைக்கு அர்ப்பணிக்கிற அந்த வில்லிங்னஸ் கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு தரணும். அதுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. அந்த கமிட்மெண்ட்டுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. அந்த கமிட்மெண்ட்டுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது தான் இந்த வசனம் உங்களுக்குள்ளே கீழ்ப்படி. வெரி சிம்பிள். வசனத்துக்கு கீழ்ப்படுகிற இருதயம் அது வார்த்தையில் வேர் கொள்ளுகிற இருதயம். சிம்பிள். வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற இருதயம்தான் வார்த்தையிலே வேர் கொள்ளுகிற இருதயம். இது வெறுமையாக வசனத்தை வாசிக்கிறது, வெறுமையாக வசனத்தை கேட்கறது, வசனத்தை மனப்பாடம் பண்ணுறது, இதையெல்லாம் தாண்டி இதுதான் ரொம்ப ஆழமானது. வசனத்துக்கு நீ கீழ்ப்படுகிறியா? ஒரு உதாரணத்தை சொல்லிட்டு நான் முடிக்கிறேன். வேதத்தில் ஒரு நபர் இயேசுவிடத்தில் சொல்கிறான், ஆண்டவரே, நீர் எங்கே போனாலும் நான் உம்மை பின்பற்றி வருவேன் அப்படின்னு சொல்கிறான். லூக்கான சுவிசேஷத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. வாசிக்கலாம். 9ஆம் அதிகாரம் 57வது வசனம். அவர்கள் வழியிலே போகையில் ஒருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் எங்கே போனாலும் உம்மை பின்பற்றி வருவேன் என்றான். நல்லதான் சொல்கிறான். எங்கே போனாலும் வரேன்றான். நீங்கள் எங்கே போனாலும் நான் வரேன். ரொம்ப சந்தோஷம், அவனுக்கு மகிழ்ச்சி. வர்றவனை சேர்த்துக்கிட்டு வாப்பான்னு கூட்டிகிட்டு போகாமல் இயேசு அவனுக்கு பதில் சொல்கிறார் பாருங்கள். அதற்கு இயேசு, நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை என்றார். இது என்ன பதில்? அவன் எங்கே போனாலும் பின்னால் வரேன்றான். இவர் சொல்கிறாரு, மனுஷகுமாரனுக்கு தலை சாய்க்க இடமில்லைன்றார். என்னென்னா, இந்த பகுதியை நம்ம நல்லா கொஞ்சம் கவனமாக படிக்கணும். அவன் சொன்னதுக்கும் இவர் சொல்கிற பதிலுக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி நமக்கு தெரியும். ஆனால் சம்மந்தம் இல்லாமல் இயேசு பேசலை. இவன் என்ன சொன்னான், என்ன வாயை திறந்து பேசினான் என்பதை விட அவனுடைய ஹார்ட், அவனுடைய இருதயத்துக்குள் இருக்கிறதை கவனித்தார்.
இவன் என்ன சொன்னான் என்பதை விட இவன் ஏன் சொன்னான் என்பதை கவனித்தார். நான் நினைக்கிறேன், எனக்கு ஒரு கற்பனை, இவனை இதுக்கு முன்னால் பார்த்துருக்கிறார். இயேசுநாதர் இவனை பார்த்துருக்கிறார். எங்கே பார்த்தாருன்னா, இவன் அந்த 5 அப்பம் 2 மீனை பங்கிட்டு கொடுத்தாரு பாருங்க. அன்னைக்கு பந்தியில் ஆளாக உட்காந்து சாப்பிட்டான். நல்ல வயிறார சாப்பிட்டான். சுற்றி முற்றி பார்த்தான். பேசாமல் இயேசுநாதர் பின்னால் போயிட்டோன்னா நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, உழைக்க வேண்டியதில்லை, சாப்பாட்டுக்கு பிரச்சனை இல்லை, இயேசுநாதர் கூட போய் எங்கே வேணாலும் தங்கிக்கிறலாம், அவர் சாப்பாடை அவரே உருவாக்கி கொடுத்துருவார், நமக்கு இப்போ பிரச்சனையே இல்லைன்னு ஒரு மாதிரி உணர்ச்சி வசப்பட்டு அவருக்கு பின்னால் வரேன்றான். அவன் இமோஷனலாக கர்த்தருக்கு பின்னால் வர்றேன்னு சொல்கிறத கர்த்தர் விரும்பலை. நீ வில்லிங்காக வர்றையா? ஆர் யூ வில்லிங் டு ஃபாலோ மீ? இஃப் யூ ஆர் வில்லிங் டு ஃபாலோ மீ, யூ ஹாவ் டு obey and you have to bear what are the things I am going to bear. நான் எதையெல்லாம் சுமக்கிறேனோ, எனக்கு என்னெல்லாம் வரப்போகுதோ அதெல்லாம் உனக்கும் வரும். வெறும் உணர்ச்சி வசப்பட்டு எனக்கு பின்னால் வர்றதில்லை, என்னன்னாலும் நான் இவருக்கு பின்னால் போகிறேன். லெட் கம் வாட் மே, எது வந்தாலும் பரவாயில்ல, ஐ ஆம் கோயிங் டு ஃபாலோ ஜீசஸ். இந்த இடத்துக்கு ஒரு மனிதன் வரும்பொழுது தான் உள்ள வேர் இருக்குதுன்னு அர்த்தம். இந்த வேர் இல்லாமல் இயேசுவுக்கு பின்னால் வருகிறவர்கள் ரொம்ப நாள் வர முடியாது, அது அவருக்கு தெரியும். ரொம்ப நாள் என் பின்னால் வர முடியாது, நிலைத்திருக்க முடியாது. அதுதான் அங்கேயும் சொல்கிறார், அவர்கள் கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருக்கிறார்கள், வசனத்து நிமித்தம் உபத்திரம் வந்த உடனே, துன்பம் வந்த உடனே இடரல் அடைகிறார்கள். ஸோ விதைக்கப்பட்ட வசனம் ஒரு பிரயோஜனம் இல்லாமல் போயிடுச்சு, பலன் கொடுக்காமல் போய்விட்டது. அதைத்தான் கர்த்தர் பேசுகிறாரு. அப்போ வசனம் விதைக்கப்படுறது நல்லது, விதைக்கப்பட வேண்டும். பட் அந்த வசனத்துக்கு நாம் எந்த அளவு கீழ்ப்படுகிறோம், ஒப்பு கொடுக்குறோம், அர்ப்பணிக்கிறோம். வசனத்துக்கு கீழ்ப்படுகிற ஒரு இருதயம், கர்த்தருடைய வார்த்தைக்கு, கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து அந்த சத்தத்துக்கு இணங்கி போகிற ஒரு இருதயம், இது வாழ்நாளெல்லாம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணி, கிறிஸ்துவை ஃபாலோ பண்ணி, அவர் பின்னாலேயே போய், வார்த்தையின் பின்னாலேயே போய், அது சொல்ல சொல்ல, கர்த்தர் பேச பேச, ஐ எம் ரெடி லார்ட், 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 நான் தயாராக இருக்கிறேன் ஆண்டவர், நான் ஆயத்தமாக இருக்கிறேன் ஆண்டவர், கீழ்ப்படுகிற ஆண்டவரே, அப்படி செய்கிற ஆண்டவரே, நீர் சொல்கிறத நான் அப்படி செய்கிற ஆண்டவரே. இப்படி சொல்லுகிற மனிதனுடைய வாழ்க்கையிலே, இருதயத்திலே வசனம் வேர்கொள்ள ஆரம்பிக்கிறது. அப்படி வேர்கொள்கிற அந்த இருதயத்துக்குள்ளே விதைக்கப்பட்ட வார்த்தை நாள் ஆக 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 நல்ல வேர் பிடிச்சு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மரமாக வளர ஆரம்பிக்கிறது, வாழ்க்கையாக வளர ஆரம்பிக்கிறது. இப்போ காற்றடிக்கட்டும், புயல் அடிக்கட்டும், அலை மோதட்டும், சத்துரு வரட்டும், என்ன வேணாலும் வரட்டும், பக்கத்தில் இருக்கிற மரங்களெல்லாம் கீழே விழுகலாம். சந்தோஷமாக வசனத்தை கேட்ட மரங்கள் கூட கீழே விழுந்துடலாம். ஆனால் இந்த மரம் வேர் கொண்ட மரம், இப்போ வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சது யாருக்கும் தெரியாது, வசனத்துக்கு செவி கொடுத்தது யாருக்கும் தெரியாது, கர்த்தருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்தது யாருக்கும் தெரியாது. ஏன்னா அது வேர் யார் கண்ணையும் படாது. பட் பெருமழை வரும்பொழுது அது நிலைத்து நிற்கிது பாருங்கள். கர்த்தருக்குள்ளே கர்த்தரை பிடிச்சு, வார்த்தையை பிடிச்சு நிலைச்சி நிற்கிது பாருங்கள். மற்றதெல்லாம் விழும் பொழுது இது நிலைத்து நிற்கிது பாருங்கள். அன்னைக்கு உலகத்துக்கு தெரியும், இது ஏதோ செஞ்சுருக்குது இவ்வளோ நாள். இந்த விதை, இந்த மரத்தின் விதை, இது சாதாரண விதை இல்லை, இது வேர் கொண்ட விதை. இந்த விதை உள்ள வேர் பிடிச்சிருக்குது. நாளானது அதை விளங்க பண்ணும். ஆகவே வார்த்தையை விதைக்கிறதுன்றது இவ்வளவு காரியங்கள் அதுக்குள்ளே இருக்கின்றத ஆவியானவர் நமக்கு ஞாபகப்படுத்துகிறார். கர்த்தருடைய வார்த்தை
வேர் கொள்றதுக்கு இந்த இந்த உள்ளத்தில் இடத்த கொடுங்க. வசனத்துக்கு அர்ப்பணிப்போம், வார்த்தைக்கு அர்ப்பணிப்போம். வார்த்தை சொல்கிறத நான் கேட்குறேன் ஆண்டவரே, நான் செய்கிறேன் ஆண்டவரே, என் இருதயத்தை திறந்து கொடுக்குறேன் ஆண்டவரே. இந்த ஒரு வாழ்க்கை, ஒரே ஒரு வாழ்க்கை உம்முடைய வார்த்தைக்காக வாழ்ந்து முடித்து நான் என்னுடைய வாழ்க்கை ஒரு அசைக்கப்படாத உறுதியான வாழ்க்கையாக, மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமான வாழ்க்கையாக வாழ்ந்து முடிக்க என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று அர்ப்பணிப்போம், ஜெபிப்போம். நல்ல பிதாவே, நாங்களுமே நன்றியோடு துதிக்கிறோம். உம்முடைய கிருபைக்காக, உம்முடைய இரக்கத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தை எங்களுக்குள்ளே வேர் கொள்ள எங்கள் இருதயத்தை திறந்து கொடுக்குறோம். கர்த்தாவே, நாங்கள் வசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாய் அந்த வார்த்தைக்கு எங்களுடைய ஆவியை அர்ப்பணித்து 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 வெறும் இமோஷன்ஸை மாத்திரம் தொடாதபடி, இந்த வசனம் எங்கள் உணர்ச்சிகளை மாத்திரம் தொடாதபடி எங்களுடைய வில்லிங்னஸை தொடட்டும், எங்களுடைய வில் பவரை தொடட்டும், எங்களுடைய தீர்மானிக்கும் பகுதியை தொடட்டும், எங்களுடைய அந்த நாங்கள் முடிவெடுக்கிற பகுதியை இந்த வசனம் தொடட்டும், இந்த வார்த்தை தொடட்டும். அவ்விதமாய் தொட்டு 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 அது எங்களுக்குள்ளே வேர் கொள்ளட்டும், இந்த வசனம் வேர் கொள்ளட்டும். தகப்பனே, அப்படிப்பட்ட காரியங்கள் தொடர்ந்து எங்கள் வாழ்க்கையில் நிகழ்ந்து கொண்டே இருக்கட்டும். எங்களை அர்ப்பணிக்கிறோம். இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரோடும் தொடர்ந்து நீர் பேசும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.